அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அரவிந்த். எனக்கு தற்போது 29 வயதாகிறது. என் நண்பனுடைய பெயர் ராகுல். அவனுடைய அக்காவுக்கு 33 வயதாகிறது. நாங்கள் தற்போது திருவாரூரில் வசித்து வருகிறோம். நானும் ராகுலும் பள்ளியில் படிக்கும் போது இருந்தே ஒன்றாகத்தான் பழகியும் வந்தோம். எங்களுக்குள் எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி வந்தோம். நான் எப்போது வேண்டுமானாலும் அவர்களுக்கு அவருடைய வீட்டுக்கு செல்வேன். அவனும் எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய வீட்டுக்கு வருவான். அந்த அளவுக்கு நாங்கள் எந்தவிதமான ஒளிவும் மறைவும் இன்றி நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். ராகுலுக்கு அம்மா மட்டுமே, அப்பா கிடையாது. அவள் அக்காவிற்கு திருமணமாகி அவங்க திருச்சியில் இருந்தாங்க. அவருடைய கணவர் லாரி டிரைவராக வேலை செய்து வராரு. ஒரு நாள் நான் ராகுலின் வீட்டுக்கு அவனை அழைப்பதற்காக சென்றேன். அப்போது அவரின் வீட்டில் ஒரே சண்டையாக இருந்தது. மிகவும் சத்தமாகவும் இருந்தது. நான் வீட்டுக்குள் சென்று பார்த்தேன். அப்போது ராகுல், அவனுடைய அம்மா மற்றும் அவனுடைய அக்கா ஆகஸ்ட் மூவருமே ஏதேதோ முக்கியமான விஷயங்களை பேசி கொண்டிருந்தார்கள். அவனுடைய அக்கா ஒரு மூலையில் நின்று தனியாக அழுது கொண்டிருந்தாள். நானும் சென்று என்னவென்று ராகுலிடம் கேட்டேன். அதற்கு அவனும் என்னுடைய அக்கா கல்பனா கணவனிடம் சண்டை போட்டுவிட்டு வந்துவிட்டதாகவும் கூறினான். என்னவென்று கேட்டால் என் அக்கா எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா, அதனால்தான் நானும் அம்மாவும் அவளுடன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் எனவும் ராகுல் கூறினான். நானும் சரி விடுங்க, அவங்க மெதுவா சொல்லட்டுமே, நீங்க இதற்காக ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறீங்க, வெளியில இருந்து யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, 2-3 நாட்கள் போகட்டுமே, அவங்களாகவே என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பா உங்களிடம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுவரை பொறுமையாக இருந்தவர்கள், ராகுல் நீயும் அமைதியாக இரு, வா நாம ஆபீஸுக்கு போகலாம் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு நான் வெளியே வந்துவிட்டேன். வண்டியில் போகும்போது நானும் ராகுலிடம், அக்காவே அந்த வீட்டில ஏதோ பிரச்சனை உள்ளது என்றுதான் இங்கு அமைதியே தேடி வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல நீங்களும் அவர்களை கஷ்டப்படுத்தி இந்த பிரச்சனையை பெரியதாக மாற்ற வேண்டாம். 2-3 நாட்கள் அமைதியாக இரு. அவர்களாகவே உன்னிடம் சொல்வார்கள் என்று அவனுக்கும் அட்வைஸ் செய்தேன். நான் சொல்வதை கேட்டு ராகுலும் அமைதியாக இருந்தான். இப்படியே 2-3 நாட்களும் ஓடின. ஆனால் அவர்கள் அக்காவோ அவர்கள் வீட்டில் இதை பற்றி எதுவுமே பேசுவதாக தெரியவில்லை. ராகுல் என்னிடம், டே அரவிந்த், நீயாவது கொஞ்சம் அக்கா கிட்ட பேசி என்ன பிரச்சனை என்று கேட்டு சொல்லேன். அப்பதான் நாங்க மாமா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். அவளை வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்க முடியும். இல்லை என்றால் வேறு விதமாக விபரீதமாகிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து என்னிடம் சொன்னான். நானும் சரிடா, நானும் நாளைக்கு வந்து உங்க அக்கா கிட்ட பேசுறேன், என்கிட்ட ஏதாவது சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்று நானும் சொன்னேன். அடுத்த நாள் கல்பனா அக்காவிடம் சென்று இதை பற்றி பேசவும் நான் ஆரம்பித்தேன். அக்காவோ, உங்க அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ராகுல் மிகவும் பயந்து கொண்டிருக்கிறான். உங்க அம்மா பயந்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னா விருப்பப்பட்டா என்னிடம் சொல்லுவீங்களா ப்ளீஸ்? என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பிரச்சனையை, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். இப்படி நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா யாருகிட்ட பிரச்சனை இருக்கு என்றே தெரியாது. அப்புறம் இத அப்படியே விட்டீங்க அப்படின்னா இது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான் என் நண்பனின் அக்காவான கல்பனாவை நான் அதிகமா கவனிக்கவும் ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. கல்பனக்கா கல்யாணமாகி 5 வருஷம் ஆனாலும் இன்னும் பார்க்க ரொம்ப அழகாதான் இருந்தாங்க. நல்ல மாநிறமாகவும் சற்று உயரமாகவும் மிகவும் ஒல்லியாகவும் ரொம்ப குண்டாகவும் இல்லாம நடுத்தர உடம் போல இருந்தாங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போதே ஜவ்வாது வாசனை அவங்க மீது இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு.
நான் கேட்டு ரொம்ப நேரம் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறமா கல்பனா அக்காவே பேச ஆரம்பிச்சாங்க. அரவிந்த், இதை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிக்கான்னு சொன்னேன். நீ மதிய வா, வீட்ல இப்ப எல்லோரும் கோயிலுக்கு போறாங்க, வெளியூருக்கு போறாங்க. அப்ப நாம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வெளியே கிளம்பி விட்டேன். பிறகு ராகுல்ட்ட போன் செய்து நடந்தவற்றையும் கூறினேன். சரிடா, நீயும் கேட்டுவிட்டு அப்புறமா என்கிட்ட சொல்லு. அப்பதான் நானும் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போறோம். நீ பேசிட்டு எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லு என்று சொல்லிவிட்டு அவனையும் போனே வைத்து விட்டான். நானும் சரியாக அன்று மதியம் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். அவர்கள் அனைவருமே கோவிலுக்கு சென்று இருந்தார்கள். கல்பனா அக்கா மட்டுமே தனியாக வீட்டில் இருந்தாள். நான் சென்று கதவை தட்டியதுமே சிறிது நேரம் கழித்து வந்து கதவை திறந்தாள். கல்பனாவின் முகத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சி கலந்த உணர்வும் தெரிந்தது. அது என்னவென்று எனக்கு அப்போது புரியவில்லை. உள்ள வாடா அரவிந்த் என்று சொல்லிவிட்டு அவள் செல்ல கதவை மூடிவிட்டு இருவருமே உள்ளே சென்றோம். அரவிந்த், ஹாலில் உட்கார்ந்து பேச வேண்டாம். ஏனென்றால் கொஞ்சம் சத்தமாக பேசினால் பக்கத்து வீட்டுக்கும் நன்றாக கேட்கும். எனவே என்னுடைய ரூமுக்கு சென்று நாம் பேசுவோம் என்று சொன்னாள். நானும் சரி என்று அவருடைய ரூமுக்கு சென்றேன். கல்பனாவோ, இரு அரவிந்த், நான் போயிட்டு கொஞ்சம் காபி போட்டுட்டு வரேன், எனக்கு குடிக்கணும் போல இருக்கு என்று சொன்னாள். நானும் சரி என அவருடைய படுக்கை அறையில் நான் காத்து கொண்டிருந்தேன். நாம 2 பேருமே சேர்ந்து காபி குடித்து கொண்டே பேசலாம் என்றும் சொன்னாள். இருவருமே காபி குடித்து கொண்டே பேசவும் ஆரம்பித்தோம். கல்பனாவும் சிறிது நேரத்திலேயே அழத் தொடங்கிவிட்டாள். அரவிந்த், எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையே குழந்தை இல்லாததுதான். நாங்களும் என்னவெல்லாம் செய்து பார்த்துவிட்டோம். ஆனால் குழந்தை பிறப்பதாகவே தெரியவில்லை. அவர்கள் வீட்டிலோ டாக்டரிடம் கூட செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தால் தானே தெரியும் யாரிடம் பிரச்சனை இருக்கிறது என்று. இது தெரியாமலேயே நாங்கள் இருவரும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறோம். ஒரு வாரத்திற்கு முன்னர் கூட அவரும் என்னை அதிகமாக திட்டிவிட்டார். உன்னிடம்தான் பிரச்சனை இருக்கிறது, நீதான் மலடி என்று சொல்லியே என்னை அசிங்கமாக திட்டி கஷ்டப்படுத்திவிட்டார். என்னாலும் இதற்கு மேல் சமாளிக்க முடியவில்லை. அதனால்தான் நான் இங்கு வந்துவிட்டேன். எனக்கும் வேறு வழி தெரியவில்லை என சொல்லி அழுதாள். என் தம்பி அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொன்னால் அவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் என்றுதான் இந்த உண்மையை என்னால் எப்படி அவரிடம் சொல்வது முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என அழுதாள். அதனால்தான் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழவும் ஆரம்பித்தாள். கல்பனாவோ விடாமல் அழுது கொண்டே இருந்தாள். என் கணவன் லாரி டிரைவராக இருப்பதால் மாசத்துக்கே 2 முறைதான் வீட்டிற்கே வருவார். அதுவும் அவருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மது பழக்கமும் இருந்தது. நான் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு குழந்தை இல்லாததால் அவர் அதிகமாக மது குடித்துவிட்டுதான் வருவார். மது போதைக்கும் இப்போது அடிமையாகிவிட்டார். வருவதை வார மாசத்துக்கு 2 முறைதான். பிறகு எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும், நீயே சொல். அந்த 2 நாட்கள் கூட அவர் என்னுடன் சரியாக தாம்பத்திய உறவில் கூட ஈடுபடவும் மாட்டார். பிறகு எப்படி குழந்தை உருவாகும்? அவருக்குதான் ஏதோ குறை இருக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று சொன்னாலும் கூட அவர் கோபப்பட்டு என்னை அழைக்கவும் செய்கிறார். இவரை திருமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கையே நாசமாகிவிட்டது என அழ ஆரம்பித்து விட்டார்கள். நானும் அவரை சமாதானம் செய்தேன். ஒரு கட்டத்தில் அவங்க என் நெஞ்சோடு சாய்ந்து கொண்டு அழவும் ஆரம்பித்தாள். நானும் கல்பனா அக்காவிடம், அலாதீங்கக்கா, நான் உங்க அம்மா கிட்ட பேசி உன் ஹஸ்பண்டு கிட்ட பேச சொல்றேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன் என்று நான் சொன்னேன். எல்லோருமே உட்கார்ந்து பேசினாதான் இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாமல் இருங்கக்கா என்று சொல்லி அவர்களின் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன்.
ஆனால் கல்பனா அக்காவோ என் மீது சாய்ந்து கொண்டே மீண்டும் மீண்டும் அழுது கொண்டே இருந்தாள். நானும் அவளின் மேல் வந்த அந்த வாசனையால் மூச்சு முட்ட ஆரம்பித்தேன். என்னால் என்னுடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு அவளின் மேல் நான் கையை வைத்து லேசாக வருகிறேன். அப்போது அவளும் சிலிர்த்து கொண்டு நான் வருடுவதை உணர ஆரம்பித்தாள். பிறகு அரவிந்த் அவர் என்னை ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாகத்தான் வைத்திருந்தாள். ஆனால் எனக்கு குழந்தை உண்டாகவில்லை என்று தெரிந்த பிறகு எங்களுக்குள் அடிக்கடி சண்டை அதிகமானதால் எனக்கு அவரிடம் வாழவே பிடிக்கவில்லைடா. அம்மாவிடம் இதை எப்படி சொல்வது என்று எனக்கும் தெரியவில்லை. அதனால் நீதான் அவரிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் டைம் வேணும். அதுவரை நான் யோசித்துவிட்டு பதில் சொல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் கல்பனா அக்கா அழுது கொண்டிருந்தாள். நான் என் கணவனோடு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது என்றும் சொல்லி அழுதாள். அவர் குடிக்கு அடிமையாகிவிட்டதால் என்னை எல்லாம் இப்போது கண்டுகொள்ளவே இல்லை. பிறகு எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். நானும் அவளுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தேன். அதுவரை அவள் என்னை கட்டிதான் பிடித்துக் கொண்டிருந்தாள். திடீரென என்ன நினைத்தாளோ என்று தெரியவில்லை. திடீரென என்னுடைய உதட்டில் முத்தம் கொடுத்துவிட்டாள். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அதன் பின் கல்பனா அக்காவோ அரவிந்த் ப்ளீஸ் இதை நீ ராகுல் கிட்ட சொல்ல வேண்டாம். தெரிந்தால் ரொம்பவே விபரீதமாகிவிடும் என்று சொன்னாள். நானும் சரி இதை போய் அவனிடம் எப்படி சொல்வேன், நீங்கள் என் நண்பனின் அக்காவாக இருக்கிறீங்களே என்று சொல்லி அவளது கன்னத்திலும் கண்களிலும் நானும் மாறி மாறி முத்தம் கொடுத்தேன். அதற்கு கல்பனா அக்காவோ எதுவும் சொல்லவில்லை. அதன் பிறகுதான் எனக்கு ஒரு விஷயமே புரிந்தது. அவள் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் பேச வேண்டும் சொல்வது என்னிடம் பேசுவதற்காக அல்ல, என்னுடைய அவளுடைய உணர்ச்சிகளைப் போக்குவதற்காகத்தான் என்னை இந்த நேரத்தில் வர சொல்லி இருக்கிறாள் என்பதை நானும் உணர்ந்தேன். அதன் பிறகு நானும் அவளும் இணைந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை அன்று இரவு அன்று மதியமே எங்களுக்குள் எல்லாமே நடந்தது. எனக்கு இன்னும் திருமணமும் ஆகவில்லை. எனக்கும் கல்பனா அக்காவோடு அடிக்கடி தனிமையில் இருக்க விரும்பினேன். அதனால் நான் என் ராகுலிடம் அதற்கு ஏற்றவாறுபை பேசி உன் அக்கா ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க, அதுவரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதா என்ற விஷயத்தை மட்டும் சொன்னேன். அதற்கு ராகுலும் சரி என ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு எங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நானும் கல்பனாவும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அந்த 6 மாத காலமும் முடிந்துவிட்டது. அதன் பிறகு கல்பனா அக்காவுடைய கணவன் வீட்டால் இருந்து அழுத்தமாற ஆரம்பித்தது. அப்போது கல்பனாவுக்கு என்னை விட்டு பிரிந்து செல்ல விருப்பமில்லை. அதனால் அவள் தன் அம்மாவிடம் நான் என் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் எனக்கு உங்களுடைய நம் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு காலியாக உள்ளது. அந்த வீட்டில்தான் நான் வாழ்வேன். என் கணவன் இங்கு வந்துவிட வேண்டும். நான் மீண்டும் திருச்சிக்கு செல்ல மாட்டேன். நான் இனி இங்குதான் இருப்பேன் என்றும் ஒரு கண்டிஷனை போட்டுவிட்டாள். அதற்கு காரணம் அவளுடைய கணவன் மாதத்துக்கு 2 முறை மட்டுமே வருவார். மத்த நாட்களுக்கெல்லாம் என்னோடு அவள் உல்லாசமாக இருக்கலாம் என நினைத்துதான் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு முடிவை அவள் எடுத்திருந்தாள். அதன் பிறகு கல்பனாவுடைய அம்மாவும் இது குறித்து கல்பனாவின் கணவரிடம் பேச அவரும் சரி நாம் மனைவியோடு வாழலாம். எங்கிருந்தால் என்ன நாம் தனி குடுத்தம்தானே இருக்கிறோம் என்று சொல்லி அவரும் இங்கே வந்துவிட்டார். என் நண்பனின் ராகுலின் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு காலியாக இருந்தது. அந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடி வந்துவிட்டார்கள். அதன் பிறகு கல்பனாவின் கணவன் எப்போதும் போல டிரைவராக வேலைக்கு சென்று வந்திருந்தார். மாதத்திற்கு 2 முறை மட்டுமே வீட்டுக்கு வந்து செல்வார். அவர் வந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் சந்தித்துக் கொள்ள மாட்டோம். அதேபோல கல்பனா கணவன் வீட்டுக்கு வந்துவிட்டால் எனக்கு போன் செய்யவும் மாட்டாள். அதே சமயம் நானும் கல்பனாவும் அதிக நேரம் போனிலும் பேச மாட்டோம்.
கல்பனா, எனக்கு போன் செய்தால் உல்லாசமாக இருக்க வருகிறாயா? எப்போது வருவாய்? எந்த நேரத்தில் வருவாய் மட்டுமே என்னிடம் கேட்பாள். அதை தவிர நாங்கள் போனில் எல்லாம் கொஞ்சி குழாவி பேச மாட்டோம். நாங்கள் இது அனைத்தையுமே நேரில்தான் செய்வோம். எங்களுக்கு யாருமே இடையூறும் இல்லை. கல்பனாவின் மாமனார் மாமியார் கல்பனாவின் மாமியாரும் அவருடன் இல்லவே இல்லை. அதனால் வீட்டில் யாரும் இல்லாததால் எங்களுடைய கள்ளக்காதல் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. இப்படியே ஒரு நாள் வழக்கம் போல நானும் கல்பனாவும் வீட்டில் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து திடீரென அவருடைய அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டாள். அவங்க நானும் கல்பனாவும் அரையுறை ஆடையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். நான் கல்பனாவின் அம்மாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்து என்னுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டேன். அதனால் கல்பனாவுக்கும் அவருடைய அம்மாவுக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டது. அப்போது கல்பனாவோ அவருடைய அம்மாவிடம், உன்னால்தான் நான் இப்படி ஒரு நிலைமை, என்ன இந்த இப்படி ஒரு காரியத்தை செய்வதே உன்னால்தான், என் கணவனுக்கு ஆண்மையே அல்ல, அவர் தினமும் குடித்து குடித்து குடித்துவிட்டு இருக்கிறார். அவரால் எனக்கு குழந்தையும் கொடுக்க முடியாது. மாதத்திற்கு 2 முறைதான் வருகிறார். வந்தாலும் கூட என்னை அவர் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லை. இதனால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் நான் அரவிந்தோடு இப்படி ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டேன். அதனால்தான் நான் ஊருக்கு செல்லாமல் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியிருந்து அவருடன் ஆசைகளை போக்கிக் கொள்ளலாம் என நான் இருக்கிறேன் என அவருடைய அம்மாவுடன் அவள் சண்டை போட்டாள். அதன் பிறகு கல்பனா அம்மாவுக்கும் தன்னுடைய மகளின் நிலைமைக்கு நான்தான் காரணம் என நினைத்து கொண்டு அவரும் இதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தன் மகள் இவனோடாவது அவளுடைய உணர்வுகளை போக்கிக் கொள்ளட்டும் என விட்டுவிட்டாள். நானும் கல்பனாவுக்கு போன் செய்து, உன் அம்மா பார்த்தாங்களே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை ஆகிவிட்டதா எனவும் நான் கேட்டேன். அப்போதுதான் என் அம்மாவிடம் நான் சொன்னேன், என்னுடைய உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் நான் அரவிந்தோடு என்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டேன். அதற்கு காரணமே நீங்கள்தான். என் கணவன் ஆண்மை உள்ளவனாக இருந்தால் நான் ஏன் இப்படி பண்ண போயேன் என கூறினேன். அதனால் என் அம்மாவும் அதனை புரிந்து கொண்டாள். அதனால் இனி எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. நீ எப்போதும் போல வா, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். அதனால் அவ அம்மாவே இதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு நான் வழக்கம் போல எப்போதும் போலவே மீண்டும் கல்பனாவுடைய வீட்டுக்கு சென்று அவளோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். இப்படியே எங்களுடைய கள்ள காதலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் நானும் கல்பனாவும் வீட்டில் உல்லாசமாக இருந்தும் சமயம் பார்த்து திடீரென அவருடைய கணவர் வந்துவிட்டார். இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவள் நானும் கல்பனாவும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதேபோல எப்படி அவளை அம்மா எங்களை பார்த்தாரோ அதேபோலதான் அவருடைய கணவனும் எங்களை பார்த்துவிட்டார். அதேபோல நானும் என்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து விட்டால் போதும் என தப்பித்து ஓடி வந்துவிட்டேன். ஆனால் இதை நேரில் பார்த்த கல்பனாவின் கணவனால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் தன்னுடைய மனைவியான கல்பனாவை கொடுமையாக அடித்து சித்திரவதையம் செய்தார். ஆரம்பத்திலேயே அவர் ஒரு குடிகாரன். தற்போது இந்த விஷயத்தை பார்த்ததால் மேலும் குடிக்க ஆரம்பித்துவிட்டார். இப்போது சில நாட்களாக அவர் வேலைக்கும் செல்லவில்லை. தினமும் குடித்துவிட்டு வந்து அவரை அடித்து கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தார். இந்த செல்போன் இருக்க போய் தானே நீ அவனோடு பேசுற? அவனை வீட்டுக்கு அழைக்கிற, இனி அவனோட நீ பேசவே கூடாது என செல்போனையும் பிடுங்கி வைத்துக் கொண்டார். இதனால் நானும் கல்பனாவும் பேச முடியாமல் தவித்து வந்தோம். அதன் பிறகு ஒரு 10 நாட்கள் அவர் வேலைக்கு செல்லாமலும் இருந்தார். அதன் பிறகு அவர் வேலைக்கு சென்று விட்டார்.
அதன் பிறகு கல்பனா என்னிடம் பேச வேண்டும் என்பதற்காக அவருடைய அம்மாவை அழைத்து கொண்டு புதிதாக வேறு ஒரு செல்போனையும் சிம் கார்டையும் வாங்கி வந்து எனக்கு போன் செய்தாள். நடந்த அனைத்து உண்மைகளையும் சொன்னாள். என் கணவனுக்கு நம்முடைய விஷயம் தெரிந்ததால் அவர் முன்பை விட அதிகமாக குடித்துவிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறார். என்னை அடித்து சித்திரவதையும் செய்கிறார். என்னை இதிலிருந்து காப்பாற்றி என்னுடைய கணவரின் கதையை முடித்துவிடு, அப்போதுதான் நான் எப்போதும் கடைசி வரைக்கும் இப்போதே இப்படியே சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். எனக்கும் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவருடைய கணவனை கொலை செய்ய நானும் முடிவு செய்தேன். அதற்காக என்னுடைய நண்பனுடனின் உதவியையும் கேட்டேன். அவரும் கொலை செய்ய சம்மதம் தெரிவித்தான். அதன் பிறகு இது குறித்து நான் கல்பனாவிடம் தெரிவித்தேன். நான் உன் கணவனை கொலை செய்துவிட்டு நான் வெளியூருக்கு சென்று தப்பித்து விடுவேன். நீ எப்படியாவது இதனை சமாளித்து விடு எனவும் கூறினேன். அவனை நான் வெளியே வைத்துதான் கொலை செய்வேன். வீட்டில் வைத்து கொலை செய்தால் உன்னால் சமாளிக்க முடியாது. நான் வெளியில் வைத்து அவனை கொலை செய்தால் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் என போலீசார் பல கோணங்களில் விசாரணை செய்வார்கள். ஆனால் வீட்டில் வைத்து கொலை செய்தால் உன் மீதுதான் முதலில் சந்தேகம் ஏற்படும் எனவும் நான் தெரிவித்தேன். அதற்கு அவளும் சம்மதம் தெரிவித்தாள். அதன் பிறகு உன் கணவன் எப்போது எங்கு இருக்கிறான், வெளியே எங்கு இருக்கிறான் என்ற தகவலை மட்டும் சொல், நான் அங்கு சென்று அவரை கொலை செய்து விடுகிறேன் எனவும் கூறினேன். சம்பவத்தன்று அவன் கணவனும் ஊரிலிருந்து வந்திருந்தார். வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்தவர் மதுவருந்துவதற்காக வெளியே சென்றிருந்தார். அப்போது நான் கல்பனாவுக்கு போன் செய்து, உன்னுடைய கணவன் எங்கே இருக்கிறான் என கேட்டேன். அப்போது கல்பனாவோ, இல்லடா, முந்திதான் என் கணவன் எங்கு சொல்கிறேன், எப்போது வருகிறேன் என்று எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்வார். ஆனால் எப்போது நம்முடைய தகாத உறவு அவருக்கு தெரிந்ததோ அதனால் அவர் என்னிடம் பேசுவதே இல்லை. அவர் எப்ப எங்கே இருக்கிறார், எப்போது வருவார் என்று எனக்கே தெரியாது. அதனால் இப்போது அவர் எங்கு இருக்கிறார் என்று நான் எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னாள். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனையும் வந்தது. அப்படி என்றால் உன் தம்பிக்கு நீ போன் செய், உன் மச்சான் உன்னுடைய கணவன் எங்கே இருக்கிறான் என்று அவனே கேட்பது போல கேட்கச் சொல். நீ கேட்டதாக அவன் சொல்லக்கூடாது. உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் சண்டை இருந்ததால், உன் கணவன் உன்னிடம் பேசாமல் இருந்ததால்தான் உன் தம்பியை வைத்து நீ கேட்க சொன்னதாகவே அவனிடம் சொல். அவனும் உன் கணவனிடம் அன்பாக பேசி அவன் எப்போது வருவான் என்று கேட்டு சொல்வான். எங்கே இருக்கிறான் என்றும் கேட்டு சொல்வான். அதேபோல நீ உன் தம்பிக்கு போன் செய்து கேளு என்று நானும் சொன்னேன். அதற்கு கல்பனாவும் நான் சொல்லிக் கொடுத்தது போலவே அவன் தம்பிக்கு போன் பண்ணி மாமனிடம் பேசுவது இல்லை, அவர் எப்போ வருவார் மட்டும் கேட்டுச் சொல். நான் கேட்டதாக அவரிடம் சொல்லாதே, அவர் எங்கே இருக்கிறார், எப்போது வருவார் என்று மட்டும் கேட்டு சொல் என்று கல்பனா அவன் தம்பிக்கு போன் பண்ண அவருடைய தம்பியும் உடனடியாக அவருடைய கல்பனாவின் கணவனுக்கு போன் செய்து பேசியிருக்கிறான். அப்போது கல்பனாவின் கணவனோ நான் ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கட்டிடத்தில்தான் உட்கார்ந்து மறுதறிந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவேன் என கூறியிருக்கிறான். அதை அவருடைய கல்பனாவிடமும் அவருடைய தம்பி கூற கல்பனா உடனடியாக இது குறித்து என்னிடமும் தெரிவித்தாள். நானும் இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது என என் நண்பனை அழைத்து கொண்டு அந்த ஊரில் இருக்கும் பாழடைந்த கட்டிடத்திற்கு சென்றேன். அங்கு நல்ல வேளை அவருடைய கணவன் மட்டுமே இருந்தான். அவருடன் சேர்ந்து வேறு யாரும் மது அருந்தவில்லை. அவர் மட்டும் தனியாக மதுவருந்து கொண்டிருந்தார். இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என எண்ணி நான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நானும் என் அனுமனும் சேர்ந்து அவரை சரமாரியாக வெட்டி அங்கு கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டோம். உடனடியாக வெளியூருக்கும் தப்பி வந்துவிட்டோம். நான் கல்பனாவின் கதையை முடித்து விட்டேன் என அவளுக்கும் தகவல் தெரிவித்தும் இருந்தேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள்.
நாங்கள் எப்படியும் மாட்ட மாட்டோம் என நினைத்தோம். அதன் பிறகு விடிந்ததுமே அங்கு ஆட்கள் நடமாட்டம் வர கல்பனாவின் கணவன் இறந்து கிடப்பதை பார்த்து உடனடியாக போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் சம்பவிடத்திற்கு விரைந்து வந்து கல்பனாவின் கணவரின் சடலத்தையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இந்த தகவலை அறிந்து கல்பனாவும் பதறி அடித்துக்கொண்டு அந்த இடத்துக்கு ஓடிப்போய் என் கணவனை யாரோ கொன்று விட்டார்களே என்று சொல்லி அழுது புரண்டு நாடகம்பினார். யாருக்கும் யார் மீதும் சந்தேகம் வராது என நாங்கள் நினைத்தோம். இந்த எங்களுடைய தகாதரவு அவருடைய அம்மாவுக்கு மட்டுமே தெரியும். அவனுடைய தம்பிக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப ரகசியமாக வைத்திருந்தோம். அதனால் கல்பனா மாட்ட மாட்டாள் என நானும் ஆணித்தனமாக நம்பியிருந்தேன். ஆனால் கல்பனாவின் கணவனும் எனக்கும் கல்பனாவுக்கும் தகாதோர்வு இருப்பதை அவளுடைய அம்மாவிடம் சொல்லியிருக்கிறார். அவர் ஏன்பா இப்படி மது வருந்துற என கல்பனாவின் மாமியார் அவருடைய கணவரிடம் கேட்டபோதுதான் என் பொண்டாட்டி இப்படி தப்பு பண்ணிட்டாமா, அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியல, அதனாலதான் நான் இப்படி மதுவருந்தன கல்பனாவின் மாமியாரிடம் அவர் கணவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் இந்த விவகாரம் எங்களுக்கு தெரியாது. கல்பனாவின் கணவன் கொலை செய்யப்பட்ட இந்த தகவலானது கல்பனாவின் மாமியாருக்கு தெரியப்படுத்த அவர் வந்துதான் போலீசாரிடம் புகாரத்து கல்பனாவுக்கும் கல்பனாவின் தம்பியின் நண்பனுக்கும் தகாதரவு இருக்கிறது, அவர்கள் இருவரும் செய்துதான் இந்த காரியத்தை செய்திருப்பார் என அவர் போலீசில் புகார் கொடுக்க போலீசார் கல்பனாவிடம் விசாரணை செய்ய அவர் புதிதாக வாங்கி இருந்த அந்த செல்போனை கைப்பற்றி பார்க்கும்போது எனக்கும் நானும் கல்பனாவும் அடிக்கடி பேசி இருப்பதை பார்த்து போலீசார் இது கள்ளக்காதலால் நடந்த கொலைதான் என்பதையும் உறுதி செய்து கொண்டனர். அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கல்பனாவையும் கைது செய்தனர். அதன் பிறகு என்னுடைய செல்போன் நம்பரின் அடிப்படையில் நான் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்தையும் போலீசார் கண்டுபிடித்து என்னையும் தனிப்படை அமைத்து கைது செய்துவிட்டனர். நானும் என்னுடைய நண்பனும் மாட்டிவிட்டோம். தற்போது கல்பனாவின் கணவனையும் கொலை செய்த குற்றத்திற்காக நாங்கள் 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றோம்.